பிடி சார்ண்ணா. படம் உண்மையா நல்லா இருக்குண்ணா. அதானே ஒரு பொண்ணுக்கு இப்ப சமுதாயத்துல ஒரு ஆளுங்கனால ஒரு பணக்கார வர்க்கத்தினால பொண்களுக்கு அநீதி நிறைய நடக்குது. ஏன்னா அவ்வளவு பணம் இருக்கிற திமிருல பொண்ணுங்களை தப்பான வழியில அபியூஸ் பண்றானோ. ஆனா அந்த பொண்ணுங்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்ததுனால அதை வெளில சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அதை வெளில சொல்றதுக்கு பயப்படுறதுனால என்ன பண்ண, வீட்டுல போய் சொன்னாலும் அவன் பெரிய ஆளு, அவன் ஒரு சமுதாயத்துல பெரிய ஆளு, அவன் நம்ம பகச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்துச்சுன்னா அது ஊர்ல உள்ளவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பொண்ணு இப்படிதான் இருப்பா அப்படின்னு செட் பண்ணிடுறாங்க. அதனால அந்த தப்பை இது பண்ணக்கூடாது. பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பேக் கேம்ப்ல இத்தனை நாள் ஒர்க் பண்ணோம். இப்போ உட்காந்து ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெசேஜ் இதுல இருக்கு. பிடி சார்னு ஃபன் மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா பாருங்க, படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆதினோட கம்பேக், ஃபார் ஷூர் கம்பேக். மியூசிக்ல இருந்து எல்லாத்துக்குமே கம்பேக் இந்த படத்துல. கண்டிப்பாவே பாருங்க. படம் பார்த்தேன் நான், நல்லா இருக்கு. எப்படின்னா உமன் ஹராஸ்மெண்ட் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது படம். நல்லாயிருக்கு. அதான் உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி தான். எப்படி எப்படி ஹராஸ்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் எப்படி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கோமோ, அதான் ஒவ்வொருத்தருக்கு இதெல்லாம் நடந்தது. நம்ம உமன்ஸ் கிட்ட போய் கேட்டால் தானே தெரியும். அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. மேக்ஸ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் ஒரு லவ் கனெக்ஷனு, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த மாதிரி நடக்கும் அதான் நம்ம எல்லாரும் சும்மா பேசுகிறோம், இதுலலாம் பேசிட்டு முடிச்சிடுறோம். அதெல்லாம் விட நம்ம ஒவ்வொருத்தராக கேட்டால் அவங்கவுங்க ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. எல்லாம் உமன்ஸு, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம லைனாக அவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாம் படம். ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். பிடி சார் பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா சோஷியல் மெசேஜாக என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டாக பார்த்தவரை இப்போ பிடி சாராக பார்க்குறோம்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்தது. சாங்ஸ், பிஜிஎம்ல ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. இது லவ் ஸ்டோரியே கிடையாது. இப்போனா இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் ஸ்டோரி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இது லவ் படம் கிடையாது. உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிற படம். ஸோ இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் உமன் எம்பவர்மெண்ட்டு, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் இதை பற்றி பேசுகிறவங்களுடைய உமன்ஸ்க்கு நடக்கிற கெட்ட விஷயத்தை பற்றி யாருமே வெளி பேச மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல இப்போ தமிழாவே சொல்லுவாங்க, உமன்ஸ்க்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை பற்றி ஏன் பேச மாட்டாங்க, அதை பற்றி தான் கேட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்கு படம். மூவிக்குள்ள 1000 கனெக்ட் இருக்கு. அதனால இது எனக்கு புரியல. ஏன்னா அது கேரக்டர் பேர் தான். எப்பயுமே ஹீரோ பண்ற தொழிலோ அல்லது அவருடைய பேரோ படத்தினுடைய டைட்டிலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான் இது. நம்மளே படம் பண்ணிட்டு நம்மளே எப்படிங்க இது நானே சமைச்சிட்டு வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நான் அவங்களோட ரேட்டிங் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்கும்னு நம்புறோம். எனக்கு அந்த படத்துல விட்டோம், அந்த படத்துல பிடிச்சோம்லாம் தெரியல. அந்த படம் ஒன்று பண்ணணும்னு வந்துச்சு, அதை அந்த படம் நல்லாவே பண்ணுச்சு. பிடி சார் ஒரு விஷயத்த பண்ணணும்னு வந்திருக்கு, அதை பெருசா பண்ணணும்னு நம்புறோம். மக்கள் கையில தான் இருக்கு அது. கண்டிப்பா தேட்டர் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஹை கிடைக்கும்னு ஒரு லோவர் ஆங்கிள் வைக்கிறோமோ, எங்கெல்லாம் மியூசிக்கல் ஹை இருக்கோ எல்லா இடத்துலையும் மக்கள் அதை வரவேற்கிறாங்க, கை தட்டுறாங்க. முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாத்துலையும். அவ்வளோதானே, வேற என்ன எழுதுறப்ப இருக்குது, ஸ்க்ரீன்ல வந்துருச்சுன்னா அதானே சந்தோஷம்.